சென்னையில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் மு.க.ஸ்டாலின் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் உருவம் பொறித்த சுவர் விளம்பர பேனர் சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து திமுகவினர் ஆவேசம். மர்ம நபர்களை கைது செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் மனு. சென்னை கொடுங்கையூர் எம்.ஆர். நகரில் இருந்து கவியரசு கண்ணதாசன் நகர் செல்லும் சிட்கோ பிரதான சாலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் பிரசிடென்ட் சி. சதீஷ் என்பவரின் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் மற்றும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் படங்களை வடிவமைத்து திமுக சுவர் விளம்பர ஸ்டிக்கர் பேனர் ஒன்று அந்த பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த சுவர் விளம்பர ஸ்டிக்கர் பேனரில் இருந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் உருவப்படத்தில் உள்ள அவருடைய கண் மற்றும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தில் உள்ள கண் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உருவப்படம் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினரிடையே தகவல் பரவியது. இதனையடுத்து சேதப்படுத்தப்பட்ட அந்த சுவர் விளம்பர பேனர் முன்பு திமுகவினர் திடீரென ஒன்று கூடி சேதப்படுத்தப்பட்ட சுவர் விளம்பர ஸ்டிக்கர் பேனர் முன்பு திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் தங்களது தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர்களது கண்களை சேதப்படுத்திய மர்ம நபர்களை கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் புகார்